மீடியாவுக்கு மட்டுமல்ல சோசியலாக பலர்களுக்கு ஒரு ஹீரோவாக இருக்கக்கூடிய தமிழரசு ஐயா அவர்கள் எங்க பகுதி எங்க தருமபுரி மண்ணின் மைந்தர், மிக சிறப்பானவர், மாநில முழுக்க தெரிந்த மிக சிறந்த பேச்சாளர் சித்ராமாவன் கண்டிப்பாக தெரியும். அவருக்கு மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் சரவணையாக எல்லாரும் சொல்லியிருந்தாங்க கூட்டம் குறைவாக இருக்கு. கிருஷ்ண பகவான் ஒரே ஒருத்தருக்கு தான் பகவத்கீதையை சொன்னார், அர்ஜுனுக்கு மட்டும்தான். அது மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொருவரும் ஒரு நூலகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சார்லாம் கன்னியமரா நூலகத்துக்கு அடுத்தபடியாக அறிவு வரை எங்கள் சவுந்தரராஜன் ஐயா தெரியுது. அது மாதிரி அனைவருமே அது போன்றவர்கள் எல்லாருக்கும் மேலாக யூடியூப் வழியாக ஏற்கனவே 15 லட்சம் பேர் இந்த பட்டிமன்றத்தை பார்க்க இருக்கிறார்கள் என்கிற அருமையான செய்தியை சொல்லிக்கொண்டு மனோரன் ஐயா அவரை அன்புக்கு அழைக்கிறோம். ஐயா அவர் சிரிக்கும் போது நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் சிரிக்கும் போது ஒரு தமிழர்கள் இருக்கிறார்கள் கேட்டா இல்ல, ஒரு கவிஞர் இருக்கிறார்கள் கேட்டா இல்ல, ஒரு ஆசிரியர் இருக்கிறார்கள் இல்ல. அவருடைய சிரிப்பில் இவர்கள் பேசும்போது ஒரு குழந்தையாக தெரிவதை நான் பார்த்தேன். தன்னுடைய குழந்தைகள் பேசினா இப்படி மகிழ்ச்சி வரும். அவங்க வந்து நான் இருக்கிட்ட கூட அவங்க சிரிக்கும் போது அந்த இடத்துல வெளிச்சம் வந்து எப்படிதான் வெளிச்சம் வந்தது லைட்டா பேசினாரு கூட ஐயா அந்த சிரிச்சாரு அதனால வெளிச்சம் வந்து என்று சொல்லக்கூடிய வகையில் ஐயா அவர்களுக்கு மனமான பாராட்டுகள். ஐயா அவர்களுக்கு பொண்ணாக எழுதினார், எல்லாருக்கும் அறிவிப்பது போல் ஆகிவிடும் என்றார். ஐயாவுக்கு நானும் தற்பொழுது நடுவர் மற்றும் பேச்சாளர் பெருமக்களுக்கு பழக்கம் அறிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. நாங்கள் தங்கத்தில் தான் பழக்கம் அறிவிக்கலாம் என்று முன்பு திட்டமிட்டிருந்தோம். இருந்தாலும் தங்கத்திற்கு தங்கத்தை நாங்கள் எப்படி அனுபவித்தால் சரிகள் என்று இன்னொரு செய்தி, இன்றைக்கு முதல்வர் வைத்திருக்கலாம். ஆனால் விஸ்வபாரதி பள்ளியில் வந்து அந்த விஸ்வபாரதி பள்ளி மறுபள்ளி ரெண்டுமே சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் எங்களை பகிர்ந்து முடியல. அவங்க எல்லாமே பசியோடு இருந்ததுனால தான் பின்னர் வந்தது கேட்டு சொல்ல சோலை வந்து அது வேற வந்து இருக்கிறாங்க. இவர்களும் மனதில் குழந்தைகள் அதே விஷயம் அதுதான் நம்ம என்ன செய்ய நமது நல்லாசிரியருடைய மனைவியார் அவர்கள் புனிதவதி அம்மையார் அவர்களுக்கு பதக்கம் அளித்து சிறப்பு செய்கிறார். சித்ரா அம்மையார் அவர்களுக்கு இதெல்லாம் கொண்டாட்டம். சவுந்தரராஜன் சார் அவர்களை அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர், பாடலாசிரியர், சரி பாடகர் நம்ம புனிதவதி அம்மையார் அவர்களுக்கு அது பிளான் செக்ரட்டரி அமைக்கிறது. ஐயா பாருங்க. ரோட்ல இருக்குது.
பானிபூரி நிகழ்ச்சி நன்றி. உங்களால் கேள்வியில காலேஜில் தான் மனசு போட்டா போகிறீங்க. ஆனால் தாடி வச்சா கூட அழகு அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு சௌந்தரம் நான் பார்த்துக்கிறேன். அடுத்தது ஐயாக்கு என்ன வயசுன்னு சொல்லியிருக்காங்க? எவ்வளோ இருக்கும்? 26. இவங்க 2 முதல்வர்களும் கல்யாணம் பண்ண போறாரு. ஆமாங்கய்யா. ஓகே ஓகே. அதுதாங்க இலக்கிய பற்றி இலக்கியம், இலக்கிய பற்றி இலக்கியம். அடுத்தது மேடம் வாங்க மேடம், நீங்க என்ன சொந்தக்காரங்க உங்களுக்கு? ஆனால் ரொம்ப ரசிச்சு பார்த்தீங்க. அப்படிங்களா? இல்லை மேடம் உண்மையும் கிடையாது. உண்மையிலே ஆடியன்ஸாக இருந்தது அவங்க ரசிச்சு பார்த்து வாங்க வாங்க. அதாவது உண்மையிலே சார் சார் நீங்க ஐயாவுடைய வருமானா சார்? ஐயா நீங்க கொடுத்து வச்சுருங்க ஐயா. மாமனார் சிரிக்கிறத கூட போட்டோ எடுத்து அழகு பார்க்கறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மருமக ஒரு கற்று மகிழ்ச்சி. வாங்க வாங்க மேடம், நீங்க காரியம் கூட தெரியாம ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டாங்க. நான் உண்மையை யாரும் ரசிச்சா மட்டும் உங்களுக்கு பானிபூரி சார். அந்த பானிபூரி வாங்க எங்க சார்? ஆச்சி மசாலா யாரு? ஏன் உங்களுக்கு சொல்லி சொல்லிட்டே வரேன் இல்லைங்க. ரொம்ப பரிசுயா 4 நாள் ஒரு டைம் பார்த்துட்டே சார். இவங்க 1 நாள் தான் ரசிச்சுட்டாங்க. சரி அதாவது ஆச்சி மசாலா பானிபூரி வந்து நமது மலர்வன் ஐயாவுடைய குழந்தைக்கும் அப்படி மறுபடியும் வருகிறோம். நாளைக்கு காலப்பேட்டு மாமப்பேட்டம் தரலாங்க. தென்னிப்பேட்டம் தரலாம். ஒரு ஐயா அப்படி இல்லையா? அருமை அருமையா. ஒரு கவிதையே கவிதை நடத்திருக்கிறது. அப்படிங்களா? இந்த மாதிரி தமிழ் சமநிலை மகிழ்ச்சி மேடம். நன்றி நன்றி மகிழ்ச்சி. நன்றி வரை ஒரு பதங்க குடும்பத்தில் நன்றி வரை சொல்றாரு ஐயா. ஐயா உங்களுக்கு பதக்கம் மேடம் இல்லைங்க ஐயா. ஐயா கவியர் பேர் நம்ம மதன் கோபாலன் ஐயா நன்றி உரையாற்றிருக்கிறார். அவருக்கு பதக்கத்தை சொல்ல முடியும். தன்னுடைய லோன் போட்டு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தா. 8 லட்சம் லோன் போட்டுருச்சு. 4 லட்சம் லோன் போட்டு அவன் பண்ணி கொடுத்து கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாரு. திருமதி மதன் கோபாலம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அதுக்குதான் அவ்வளவு போடுறாங்க. இன்னைக்கு வந்து பாட்டிக்கு ஒரு வருஷம் டீ வளர்த்தி அவளை பயப்படுறாங்க. ஆனா டீ எஸ்டேட்டே எழுதி வச்சா கூட கவலைப்படாத ஒரு இல்லப்பரிசு பெற்றுக்கிறீங்க. நீங்க வந்து அவங்களுக்கு இதை நல்லா போட்டு அடுத்து நீங்க அவங்க ராம் வந்து நாம் கண்கணுகிறாரு. நாமளும் கல்யாணம் ஆகிட்டு கல்யாணம் இது பிளாக் நன்றி. தற்பொழுது நன்றி உரையாற்ற மதன் கோபாலன் ஐயா. தருமபுரி மாவட்டத்தின் சிறந்த ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கும் மார்கழி திருவிழா 2024
திறமையாளர்களை ஊக்கப்படுத்த மேடை அமைத்து தந்துள்ள இந்தியன் பில்லர்ஸ் நிறுவனத்திற்கும் அவர்களோடு கைகோர்த்து இணைந்திருக்கும் இணை நிறுவனங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இன்றைய பட்டிமன்றத்திற்கு தலைமை வகித்த தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்ற தலைவர் பாவடர் மலரன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பான வாழ்க்கை வழங்கிய தலைவர் பா அறிவொளி ஐயா ஆசிரியர் அவர்களுக்கும் சிறப்பான தலைப்பில் பட்டிமன்றத்தை நடத்தி நம்மை கொண்டாடி திண்டாட வைத்த பட்டிமன்ற குழுவினர் பட்டிமன்ற நிறுவனர் தருமபுரி சரவணையா அவர்களுக்கும் வாத பிரதிவாத குழுவின் தலைவர்கள் மற்றும் குழுவினர்கள்